நான் எப்பவுமே விஜய்க்கு நல்லதுதான் நினைப்பேன். நான் அவருடைய நண்பன் அப்படின்னு சொல்லாம சொல்லியிருக்காரு அஜித் குமார். ஏகே என்கின்ற அஜித் குமார். தலைன்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டார்ல. சரி, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகு தல அஜித் வழங்கிய ஒரு இன்டர்வியூல அவர் பேசின விஷயங்கள் விஜய்க்கு எதிராக கட்டமைக்கப்படுவதாக அவர் உணர்ந்து கொண்டதுனால இப்ப வெளியே வந்து இந்த மாதிரி பேசியிருக்காரு. அது மாத்திரம் இல்லாம தன்னை, தன்னுடைய மொழியை, தன்னுடைய இனத்தை குறித்து இன்னமும் அதிகமான கேள்விகள் முன்வைக்கப்படுகின்றன. அதற்கு நான் பதில் சொல்ல போறதில்ல. என்னுடைய உடல், பொருள், ஆவி அனைத்தையும் இந்த மோட்டார் ஸ்போர்ட்ஸுக்கு நான் கொடுக்க போறேன். இந்த கார் பந்தயத்திலேயே நான் தரப்போறேன். ஆக அங்க உயிர் பிரிகின்ற ஒரு நொடி கூட நான் சந்தோஷமா இருப்பேன். ஆக அந்த தருணத்துல நிச்சயமா இந்தியாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் பெருமை சேர்ப்பேன். அதற்கு பிறகு என்ன எல்லாருமே வந்து தமிழன் என்று பெருமையோடு சொல்வார்கள் அப்படின்னு சொல்லி ரொம்ப கனத்த இதயத்தோடு பேசியிருக்காருன்னு நினைக்கிறேன். எக்கச்சக்கமான அடிகள் அந்த இன்டர்வியூக்கு பிறகு தல அஜித்தை நோக்கி விழுந்திருக்கின்றன. அத்தனைக்கும் திருப்பி கொடுத்திருக்கிறார். இது வந்து தளபதி ரசிகர்களுக்கு எக்ஸ்ட்ரா சந்தோஷத்தை கொடுத்திருக்குது.